உலக புகழ் பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கனிகளை இறைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். உலக புகழ் பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கனிகளை இறைக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்திருக்கிறார்கள். சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா நடைபெறுவது இந்நிகழ்வின் சிறப்பு. அதேபோல இறைக்கும் மாங்கனிகளை பக்தர்கள் எடுத்துச் சென்று தங்களுடைய வீடுகளில் வைத்து வழிபடுவதும் உண்பதும் வழக்கமாக உள்ளது. நன்மை பெருகும் என்பது இதன் ஐதீகமாக இருக்கிறது. இந்நிலையில் மாங்கனி இறைக்கும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா வரும் நிலையில் மாங்கனிகளை இறைத்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். மாங்கனிகளை பக்தர்கள் ஆர்வத்துடன் எடுத்துச் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். இத்திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்திருக்கிறார்கள். மாங்கனிகளை இறைக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் அலீம் இணைந்திருக்கிறார். அப்துல் அலீம், இந்த மாங்கனி திருவிழாவினுடைய சிறப்பு என்ன? இதற்கு பின் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? திலகவதி 63 நாயன்மார்களில் ஒருவரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் காரைக்கால் மாவட்டத்தில் மாங்கனி திருவிழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இந்த ஆண்டிற்கான மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் நேற்று முன்தினம் இன்று தொடங்கி நேற்று காரைக்கால் அம்மையாரின் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று இந்த காரைக்கால் அம்மையார் வீட்டிற்கு உணவு கேட்டு சிவபெருமான் பிச்சாண்ட மூர்த்தியாக பவளக்கால் விமானத்தில் வீதி உலாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிச்சாண்டவருக்கு மாங்கனிகளை படைத்த பக்தர்கள் அதனை வீசி தங்களது வேண்டுதலை இந்த நிறைவேற்றுவார்கள். அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வீசப்படும் மாங்கனிகளை பிடித்து இந்த பிரசாதமாக எடுத்து செல்வார்கள். அதே சமயம் மாங்கனி திருவிழாவில் வீசப்படும் இந்த மாங்கனிகளை பக்தர்கள் எடுத்து இறைவனை அளித்த அமுதம் என்று நினைத்து சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம், திருமணம், தோஷம் உள்ளிட்ட பல்வேறு இந்த குறைகள் தீங்கும் என்று இந்த பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் மாங்கனி திருவிழா போது இந்த பக்தர்கள் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அப்துல் அலீம்.